ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். சாட்டர்டே மார்னிங் ஒரு ஏர்லி மார்னிங் 3 o'clock இருக்கும். ஊருக்கு போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. குட்டீஸுங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. கிளம்பும் போது எழுப்பி விட்டுக்கலான்ட்டு விட்டாச்சு. தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு இடையில ஊற்றப்போ 2 சின்னதாக ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே பிஸ்கட் எடுத்து வச்சுக்கிட்டேன். குட்டீஸுங்களெல்லாம் எழுப்பி விட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்து காரில் பார்த்திங்கன்னா உட்கார வச்சாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கத்தோடு தான் இருக்காங்க. தனிஷ் காரில் வந்து உட்காந்தோன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. தனிஷுடைய அப்பாவும் பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ரோடே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு வெஹிக்கிள் கூட வரல, ஆப்போசிட்லேயும் வரல, சைடில் எங்கேயுமே ஒரு வெஹிக்கிள் கூட இல்லை. அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த டைம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரோடை ஃப்ரீயாக பார்க்க முடியும். அதனால் இந்த டைம் சூஸ் பண்ணி ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 7 hours ஆகும் நேட்டிவ் ரீச் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் லேட்டாகி கிளம்புனா கூட பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆகிடும் மார்னிங். அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் கிளம்பியாச்சு. ஏர்லி மார்னிங் அண்டு நைட் இந்த டைம் மட்டும்தான் இந்த சென்னை வந்து லைட் வெளிச்சத்தில் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். லைட்டிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வியூ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். தாம்பரம் தாண்டி பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு. இங்கேயும் பார்த்திங்கன்னா லைட்டிங் ஏகப்பட்ட லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. சென்னைக்கு வர எல்லா பஸ்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே தான் லொக்கேட் ஆகும். இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட். உள்ளே இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஏர்போர்ட் மாதிரியே பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ராவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் லொக்கேட் ஆகும். எந்தெந்த ஊருக்கு போகிறோமோ அந்தந்த பிளேஸில் போயிட்டு லொக்கேட் ஆகும். நம்ம பார்த்து ஏறிக்கலாம். அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ பாதி தூரம் போயிட்டோம். பார்த்திங்கன்னா சன் ரைஸ் ஆகிடுச்சு. நாங்கள் போகிற வழியில் டோல்கேட் பக்கத்தில் பலாப்பழம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி சீசன் வரப்போது நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு பலாப்பழம் வாங்கி காரில் போட்டாச்சு. தனிஷ் பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டே வராரு. வீட்டில் ஏறினதாங்க கொஞ்சம் ஒரு 1 hour தான் தூங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழிச்சிட்டு இந்த மாதிரி விளாண்டுட்டுருக்காரு. நகுல் பார்த்திங்கன்னா பின்னாடி சீட்டில் தூங்கிட்டே வராரு. ஊருக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா வந்தாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் வச்சுருந்தேன். அப்புறம் அதையும் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஏப்ரல் மே மந்த் தான் சீசன் போல் நல்லா ஏகப்பட்ட பலாப்பழம் ரோட்டில் வரும்போது விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் ஒன்று வாங்கி போட்டாச்சு. தனிஷனும் நகுலும் பார்த்திங்கன்னா 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நகுல் பார்த்திங்கன்னா பேட்டும் பாலும் கையில் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு விளையாண்டுட்டுருக்காரு. தனிஷ் அண்ணன் விளையாடுறத பார்த்துட்டு தனிஷும் வந்துட்டு பால் வேணும்னு சொல்லி நகுல்கிட்ட பால் கேட்டுட்ருக்காரு. 2 பேரும் பார்த்திங்கன்னா பூ பறிச்சுட்டு வந்துட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டுருக்காங்க. பலாப்பழம் பார்த்திங்கன்னா தனிஷ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து தொட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி குத்துதுன்னு சொல்லி வச்சு கை வச்சு பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டுருக்காரு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃப்ரூட் பார்க்குறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி விளையாண்டுட்டுருக்காரு தனிஷ். கை வச்சு பார்த்திங்கன்னா அந்த குத்துது அப்படின்னு சொல்லி வச்சு விளையாண்டுட்டுருக்காரு. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வார சந்தை. நானே பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போயிருக்கேன் சந்தைக்கே. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா டென்ட்டெல்லாம் போட்டு எல்லா காய்கறி கீரை பழங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொண்டு வந்து விற்றுட்ருப்பாங்க. வில்லேஜ் சைடெலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீடுகளில் விளையிற காய்கறி பழங்கள் இதெல்லாம் தான் கொண்டு வந்து விற்றுட்ருப்பாங்க. மக்களும் பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் அதிகமாக வாங்குவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து இது பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் அன்னைக்கு எடுத்தது. மார்னிங் எங்களுக்கு முன்னாடி தனிஷ் கிளம்பி அப்பா அம்மா கூட பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாகி கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் நகுலுடைய அப்பா 3 பேரும் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோவில், எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில். இப்போ தான் பார்த்திங்கன்னா பூச்சாட்டியிருக்காங்க. அம்மன் அழகாக பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் பண்டிகை வரப்போகுது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெயில் காலம். இந்த மாதிரி ஐஸ் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே நிறைய பேர் கொண்டு வருவாங்க. கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் வண்டி வந்துச்சு நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க வெயிலுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ்க்குள்ளே வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த ஐஸ் வண்டியெல்லாம். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா தனிஷ் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா வாக்கிங்னா அவ்வளோ பிடிக்கும். தனியாக
விட்டுட்டு அப்படின்னா ஒரு பாட்டுக்கு விளையாண்டுட்ருப்பார். உட்காந்து டாய்ஸ்லாம் விளையாட மாட்டார். இந்த மாதிரி பயணம் போசனா நல்லாவே போவார். நகுல் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வம்பிழுத்திக்கிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா விளையாண்டுட்ருக்காங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் விளையாண்டுட்ருக்காங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கு. சென்னை புகழூர் டு தாம்பரம். புகழூரில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 7:10 அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஏறியாச்சு. நாங்கள் ஏறின கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆர்மி தான் இருந்தாங்க. அன்னைக்கு தான் பார்த்தோம் எவ்வளோ பேர்த்தையும் ஒரே இடத்துல. நகுல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஆர்மி பீப்புள்ஸ் எல்லாத்தையும். அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. ஏதோ கேம்ப் அட்டன் பண்ணியிருப்பாங்க போல். எங்களுக்கு திருச்சிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா சீட்டே கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே சீட்டில் தான் வந்துட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். தனிஷ் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வராரு. ஒரு 9 மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு தூங்க ஆரம்பித்தார். அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தார் தனிஷ். நகுலும் பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துருச்சு. அதனால் ஒரு பக்கம் உட்காந்து அவர் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வராரு. தனிஷ் அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு வராரு. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை ரீச் ஆயாச்சு. கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 3:30க்கெலாம் பார்த்திங்கன்னா சென்னை தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு 4 o'clock வரும்போதே பார்த்திங்கன்னா பாலும் ஆர்டர் போட்டாச்சு. வீட்டில் வெளியே வச்சுட்டு போயிட்டாங்க. வந்தோடனே காய்ச்சி வச்சுட்டேன். தனிஷ் தூங்குறதுக்கு கேட்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் சாதம் வச்சுட்டேன். இட்லி மாவும் பார்த்திங்கன்னா அரைச்சி வைக்கணும் இந்த வாரத்துக்கு. அரிசியும் ஊற வச்சுட்டேன். அரிசி ஊறிட்டு இருக்கட்டும், மதியத்துக்கு மேலே அரைச்சிடலாம். சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். குக்கரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். தேவையான அளவு சாம்பார் பொடி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு காயெல்லாம் கட் பண்ணி போட்டு துவரம் பருப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். தூங்கி எழுந்தோடனே நகுலுக்கும் தனிஷ்க்கும் பார்த்திங்கன்னா சத்து மாவு தான் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சத்து மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துகிட்டு அப்புறம் தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சத்து மாவு கஞ்சியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். நல்லா கொதித்து வந்துடுச்சு அப்படின்னா அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துடும். ஸ்வீட்னஸ்க்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தனிஷ் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்து தூங்கி எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா பேக் வச்சு பார்த்திங்கன்னா விளையாண்டுட்ருக்காரு. சாம்பாரும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கூடவே பார்த்திங்கன்னா முட்டையும் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் காலையில் சாப்பிட்றதுக்கு. வாங்கிட்டு வந்திருந்த ரெடிமேட் தோசை மாவு அது ஓப்பன் பண்ணி தோசை ஊற்றிக்கலாம். மாவு இல்லாதனால பார்த்திங்கன்னா மாவு ஆர்டர் பண்ணிட்டேன். இட்லி தோசை மாவு. காலையில் ஆளுக்கு 2 தோசை ஊற்றி பருப்பு சாம்பார் தொட்டிட்டு மதியத்துக்கு சாதம் பருப்பு சாம்பார் ரசம் இருக்குது. வீட்டில் இட்லி மாவு இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேட் தோசை மாவு வாங்கிட்டு காலையில் ஆளுக்கு 2 தோசை ஊற்றிக்குவோம். மதியத்துக்கு நகுலுடைய அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சாதம் அப்பளம் பொரிச்சிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் ரசம். இன்றைக்கான லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லேருந்து வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா தனிஷ் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு வந்து அரைக்கணும். இட்லி ஊற வச்சுருக்கேன் அரிசியும் உளுந்தும். மணி பார்த்திங்கன்னா 1:30 ஆக போகுது. தனிஷ் தூங்கிட்டு இருக்காரு. சரி அதுக்குள்ளே மாவு அரைச்சிடலான்ட்டு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உளுந்து நல்லா அரைஞ்சி வந்தோடனையும் மாவு அரிசி போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி கையோடையே பார்த்திங்கன்னா அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இட்லி மாவு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துடலாம். நல்லா கரைச்சி எடுத்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நைட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துடும். அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதோட இந்த ப்ளாக் பார்த்திங்கன்னா முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.